Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உடன் கூடிய மதுபான கூடம் திட்டம் அமல்படுத்துவது தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்று டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ரெஸ்டோ பார் திட்டம் தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை என்று டாஸ்மாக் நிர்வாகம் தற்போது தெரிவித்துள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். விக்னேஷ், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழக ஆட்சி தமிழகத்தில் அமைந்ததற்கு பிறகு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வு துறை சார்பில் பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த திட்டங்களை மறுசீரமைப்பு செய்யக்கூடிய பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தாவேக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு கோயிலுக்கு, அதாவது வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், பொதுமக்கள் அதிக அளவு கூடக்கூடிய பேருந்து நிலையங்களுக்கு 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய 700க்கும் அதிகமான மதுபான கடைகள் மூடப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவதை தடுக்கக்கூடிய தேவையான நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்பட்டு வருவதாக அந்த துறையினுடைய அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் ஊடகங்கள் மற்றும் நாளிதழ்களில் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. உணவகத்துடன் கூடிய மதுபான கூடம், ரெஸ்டோ பார் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த உணவகத்துடன் கூடிய மதுபான கூடங்களை அமல்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாகவும் அது தொடர்பான பரிசீலனையில் இறங்கி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின்றன. இந்த நிலையில் அந்த செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் அந்த துறையினுடைய அமைச்சர் விக்னேஷ் சார்பில் ஒரு தகவல் பகிரப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த ரெஸ்டோ பார் திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாகவோ அதனை தமிழகத்தில் கொண்டு வருவது தொடர்பாகவோ எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் டாஸ்மாக் நிர்வாகம் எடுக்கவில்லை எனவும், டாஸ்மாக் துறையை சீரமைப்பதற்கு பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் விவாதங்கள் நடைபெறலாம் எனவும், அது தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடுவதற்கு முன்பாக துறை சார்ந்து அதிகாரிகளிடமோ அமைச்சரிடமோ கேட்டு ஊடகங்கள் மற்றும் நாளிதழ்கள் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் அவர்கள் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.